இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு ஆடி இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய 1-2 போட்டிகள் மட்டும் ஆடி காலத்தால் அளிக்கப்பட்ட 4 இந்திய வீரர்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1 மன்தீப் சிங். கண்டிப்பா நிறைய பேர் இந்த பெயரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இவர் ஆர்சிபிக்காகவும் பஞ்சாப்காகவும் ஐபிஎல் ஆடி கொடுத்திருக்காரு. நல்ல நல்ல நாட்ஸ் எல்லாம் ஐபிஎல் ஆடி இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இவர் அதிக மேட்ச் ஆடி இருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இந்தியாவுக்காக வெறும் 3 மேட்ச் மட்டும் தான் ஆடி கொடுத்திருக்காரு. 2016 ஜிம்பாப்வே டூர்ல 3 T20 போட்டிகள் நடந்துச்சு. அந்த 3ல மட்டும் தான் இவர் ஆடி இருக்காரு. அந்த 3லயுமே 87 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஒரு ஹாஃப் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு கேஎல் ராகுல் கூட சேர்ந்து. நம்பர் 2 ஃபைஸ் ஃபசல். இவர் ஒரே ஒரு ஓடிஐ போட்டி மட்டும் தாங்க இந்தியாவுக்காக ஆடி கொடுத்திருக்காரு. இந்தியா கடைசியா ஓடிஐல 10 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சது பாத்தீங்கன்னா 2016 ஜிம்பாப்வேக்கு எதிராக தான். அந்த மேட்ச்ல தான் இவர் கேஎல் ராகுல் கூட ஓபனரா இறங்கி இருப்பாரு. 126 டார்கெட்டை 2 பேருமே ஒரு விக்கெட் கூட இழக்காம எட்டி பிடிச்சிருப்பாங்க. அந்த மேட்ச்ல தான் இவர் 61 பாலுக்கு 55 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இருந்தாலுமே அதுக்கப்புறம் இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கவே இல்லை. ஐபிஎல் இவர் 2011 2012 ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு சான்ஸே கிடைக்கல. ஆடின ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்காம போன வீரர்னா அது ஃபைஸ் ஃபசல் தான். நம்பர் 3 பர்வேஸ் ரசூல். இவரும் 2 மேட்ச் மட்டும் இந்தியாவுக்காக ஆடி இருக்காருங்க. ஒரு ஓடிஐ போட்டி, ஒரு T20 போட்டி. 2014 பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு ஓடிஐ போட்டியில் ஆடி இருந்தாரு, 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. 2017 இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு T20 போட்டி ஆடி இருந்தாரு, ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. இவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஐபிஎல் இவர் ஆர்சிபிக்காகவும் எஸ்ஆர்எச்காகவும் பூனே வாரியர்ஸ்க்காகவும் ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்காக ஆடின முதல் ஜம்மு காஷ்மீர் பிளேயர்னா அது பர்வேஸ் ரசூல் தான். நம்பர் 4 அபினவ் முகுந்த். இவரை நிறைய பேருக்கு கமெண்டேட்டரா தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்தியாவுக்காக இவர் 7 மேட்சஸ் ஆடி இருக்காரு, 7மே டெஸ்ட். 2011 வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல இவர் அறிமுகமாகி இருந்தாரு. 2017 ஸ்ரீலங்கா டூர்ல இவருடைய அத்தியாயமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா இவருடைய கடைசி போட்டியில இவர் ரொம்ப ஃபேமஸான 81 ரன்களை அடிச்சிருப்பாரு. அதனால இந்தியா ஜெயிக்கவும் செஞ்சிருப்பாங்க. அந்த நல்ல நாள் ஆடியுமே அதுக்கப்புறம் இவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. இவர் மொத்தமா 14 இன்னிங்ஸ்ல 320 ரன் அடிச்சிருந்தாரு. இருந்தாலுமே கடைசி மேட்சை பார்த்து இவருக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம். ஆனா கொடுக்கவே இல்லை. ஏன்னு தெரியல.